நம்ம இப்போ வெள்ளியங்கிரியில் இருக்கோம். குச்சி வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆனவுடனே அந்த ஆர்ச்சிலேருந்து உள்ளுக்க இந்த இடத்துல 30 ரூபா ஒரு குச்சி. மோஸ்ட்லி வாங்கிக்குவாங்க, ஒரு சிலர் வாங்கிக்குவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இன்னொரு ட்ரிக்ஸ் ஒன்று இருக்குது. நம்ம மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணுறப்ப அந்த ட்ரிக்ஸ் வந்து சொல்கிறோம், எப்படி அந்த குச்சியை வந்து கைப்பற்றலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறோம் நாங்கள் மேலே ஏறுறப்ப. ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா கோயம்புத்தூர்ல வந்து கோயம்புத்தூர் நியரஸ்ட்ல வந்து வெள்ளையங்கிரின்னு ஒரு மலை இருக்கு. ஸோ எல்லாருக்குமே அது ஃபெமிலியரானது தான். ஸோ அங்கே தான் நாங்கள் வந்திருக்கோம். பல போராட்டங்களுக்கு பிறகு இப்போதான் நாங்கள் வந்து இந்த பிளான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இதுதான் முதல். ஆமாம், 2-3 வருடங்களுக்கு முன்னாடி இருந்து ஆரம்பித்த பிளான் இது. இத்தனை பேர் ஒன்றா வருது வந்திருக்கோம். ஆனால் வந்து எல்லாரும் போட்ட பிளான்ல தள்ளி தடுத்து உட்காந்து 8 பேர் வந்து இதுல வந்து இருடா கடலை முட்டை சாப்பிடுறோம். ஓகே, இதுல வந்து ஆக்சுவலி முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க ஒரு 8 பேர் வந்திருக்கோம். 8 பேர்ல இவங்க 2 பேர் மட்டும்தான் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பீப்புள். ட்ரெக்கிங் பத்தி உங்களுக்கு கொஞ்சம் பேசிக் திங்ஸ்லாம் தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய ஒரு கண்காணிப்புல தான் நாங்கள் எல்லாம் போறோம். ஸோ இந்த ட்ரிப் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. மற்றவங்க எல்லாம் ஃப்ரெஷர் தான். ஒரு சாமி ஒரு பக்தியில் நாங்கள் வந்து போயிட்டு அங்கே போய் எப்படிலாம் இருக்குன்னு நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். ஸோ என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும், எதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும், எப்படி வந்து மலை ஏறும்போது எவ்வளோ சேஃபாக போகணும், அது எல்லாமே இந்த வீடியோவில் நாங்கள் காமிக்கிறோம். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு வரும்போது ஃபேமிலியாக அங்கே வர முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அடிவாரத்துக்கு ஃபேமிலியாக வரலாம். கீழே வந்து நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்புற மாதிரி இருக்கும். இதுதான் அடிவாரங்க. ஆமாம், வந்துட்டு ஃபேமிலியெல்லாம் இருப்பாங்க. ஆமாம், எங்கள் அடிவாரத்தில் ஒரு கோயில் ஒன்று இருக்கும். ஆமாம், ஆனால் மேலே ஏற முடியாது, லேடிஸ்லாம் மேலே ஏற முடியாது. ஆமாம் ஆமாம், ஸ்டெப்ஸு அங்கேருந்து உள்ளுக்கு போய் என்ட்ரி ஆகும். மேலே ஏறுறது மோஸ்ட்லி இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க வெள்ளியங்கிரியில். அதனால் மோஸ்ட்லி ஒருத்தர் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்குலாம் அலோடு இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி தான் அலோவ் பண்ணுறாங்க. மற்றபடி ஃபேமிலி வர்றீங்க அப்படின்னா கீழே விசிட் பண்ணிட்டு அப்படியே கிளம்புற மாதிரி தான் இருக்கும். ஒரு நாள் ஸ்டே பண்ணால் அலோவ் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் பார்த்துக்குங்க. நாங்கள் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறோம் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் எல்லா ஊர்லேயுமே எல்லா மாவட்டத்துலையுமே பார்த்தீங்கன்னா வந்து ரெயின் வந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் வர்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து எல்லோரும் ஒரு கொடையோ இல்லைனா ரெயின் கோட்டோ எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப 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 தேவையான ஒரு விஷயம். ஸோ எதுவுமே மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துடணும். ஆமாம், மார்ச் மாதம் டிசம்பர் மாதிரி இருக்குங்க, மழையா மழை பெஞ்சு தாக்குதுங்க. ஆக்சுவலி நாங்கள் பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 9 to 10 o'clock ஏறுற மாதிரி ஒரு பிளானு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 12:30 கிட்ட ஆக போகுது. ஸோ இது எப்போ ஏறி இந்த பையன் வந்துட்டு ஆஃபீஸ் வேற போகணும் நாளைக்கு, வாய்ப்பு இல்லை. உங்களால் எவ்வளோ சீக்கிரமாக ஏற முடியுமோ சேஃபாக ஏறிட்டு சேஃபாக வர்றதுக்கு தான் நாங்கள் பார்க்குறோம். ஸோ எப்படி ஏறலாம், என்ன மாதிரி ஏறலாங்கிறத நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். வீடியோலாம் அடுத்தடுத்து பார்க்கலாம். வருவாங்க மேலே வருவாங்க. ஸோ கைஸ், நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், உச்சி அங்கே வாங்கினாலும் வாங்கலாம், இல்லை இன்னொரு இடம் இருக்குது அப்படின்ட்டு. அந்த இன்னொரு இடம் இங்கே தான். இங்கே பாருங்கள், அங்கே இறங்கின உடனே எல்லோரும் போட்டுருவாங்க. போட்டு நல்ல குச்சிகள் தான் இருக்கும், மோஸ்ட்லி நிறையாவே இருக்கும். அதனால் நீங்கள் இதை எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ப்ரோ பார்த்து ப்ரோ, ஆபத்து. Hey, Adi bro. Yes. This is Velingiri. Yes. நீ பேசுறது கேட்காது, இங்க இருக்கு மைக்கு. பயணங்கள் தொடங்கி விட்டது வெள்ளியங்கிரியிலிருந்து.
என்ன மாதிரி இருக்குது. ஒரு 2 பேர் வரணும், அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அவ்வளோதான், இப்போ பயணத்தை தொடங்கிட்டோம், ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வெள்ளையங்கிரி மலையுடைய 7வது மலையில் இருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் எதிர்பார்க்குறபடியே கொஞ்சம் சீக்கிரமாகவே ஏறிட்டோம். வர வழியில் கொஞ்சம் பசங்களாம் புதுசு, அதனால் ரெஸ்ட் எடுத்து வந்தோம். எனக்கும் கொஞ்சம் டயர்டாகிடுச்சுங்க. அதனால் மழை காரணமாக கொஞ்சம் எல்லாம் பச்சை பச்சைன்னு நல்லாவே இருக்குது. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஈரமாக இருக்குது. நடக்கிற வழி எல்லாமே ரொம்ப வலிக்குது, இந்த மாதிரி தான் இருக்குது. கரெக்டாக சன்ரைசிங் டைம், அதனால கொஞ்சம் வேகமாக போயிட்டுருக்கோம். ரொம்ப க்ளவுடாக இருக்குது. சன்ரைஸ் சன் எங்கே இருக்கான்னு தெரியல, அதை கண்டுபிடிக்கணும். பெரிய டாஸ்க் தான். வாய்க்குனியாக பேசலாம். 7 மலை தானே, நான் 700 மலை கூட ஏறுவேன்னா இங்கே வந்து தள்ளாடுறான். ஆமாம், அதான் இறங்குற வழி. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எங்கன்னு இருக்கு? சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எங்கே ஃபால்ஸ்? ஃபால்ஸ் அதுவா? நல்லா கவர் பண்ணிருக்கேன். பாருங்க ஃபால்ஸ் எப்படி ஊத்துதுன்னு. அது ஏதோ வெள்ளை கலர் கோடு மாதிரி தெரியுது. ஃபால்ஸ் தானே அது சொல்றாங்க, எனக்கு நம்பிக்கை இல்லை. பாருங்க வேணா. ஃபால்ஸ் தான். எவ்வளவு தூரம் கீழே தெரியா? இதாங்க. ஆமா ஃபால்ஸ் தான். நம்ம ஜூமின்ல தெரியுது.
மிகப்பெரிய ஃபால்ஸ் இருக்கு ஃப்ரான்ஸ். அதுக்கு ஏதாவது வழி இருந்தா கண்டுபிடிங்க ஃப்ரான்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், தப்பி தான் போகணும் ஃப்ரான்ஸ். அப்புறம் அடுத்த விழா அங்கே எடுக்கிறோம் ஃப்ரான்ஸ். எடுப்பாவா? இந்த ஈரமாக தான் இருக்கு, அங்கிட்டு வா. சரி வா. அந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் வா, அந்த பக்கம் வா, அந்த பக்கம் வா. இல்லைங்க, தவள் தான். நான் பார்த்து எச்சரிக்கிறதுக்குள்ள எந்திரிச்சிட்டான். ஸோ வெள்ளையங்கிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதை மட்டும் சொல்கிறேன். மலை ஏறுறப்ப கொஞ்சம் பார்த்து ஏறுங்க. நிறைய இந்த கருப்பு தேல் இருக்குது, நட்டுவா புலின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது நிறையா இருக்குது. ஒருத்தர் கூட கடிச்சிருச்சு, அதனால் கொஞ்சம் பார்த்து ஏறுங்க. இங்க ஒரு வியூ இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃபால்ஸ். அது பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு வியூ இருக்கு. அது வந்து ஆத்துல தண்ணி போற மாதிரி ஒரு வியூ. நீங்க பாருங்க, ஆற்றுல தண்ணி போகுதா? ஆமா, இத பாருங்க, ஒரு மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கு. அந்த லேக்கை சொல்கிறாங்க, அதில் செல்ஃபியில் தெரியல. இங்கே பாருங்க, இதெல்லாம் கேரளா பகுதி. கேரளா பகுதிங்க அது, கேரளா பகுதி. இதுக்கு கேரளா பார்டர் ரீச் ஆன மாதிரி ஒரு மெசேஜ் வரல, வந்திருக்கணுமே. அதாவது கேரளா இப்போ வந்து நம்ம நடந்தே வந்து பார்த்தோன்னா ஒரு 12 கிலோமீட்டர் நடந்து இந்த மலை ஏறணும். கேரளா பார்டருமே வந்துடுவோம். நம்ம அந்த 5வது மலையில் வரப்பே அந்த மெசேஜ் வந்துடும். ஆமாம், ஒரு வேளை ஏர்டெல்காரன் ஒழுங்காக விடலையான்னு தெரியல. ஓ, ஏர்டெல் சோதனைங்களா? அப்போ கொஞ்சம் கஷ்டம்தான். ஜியோவே சோதனை பண்ணுது. இறங்குறப்ப வழி இல்லை, புஷிஷ் தான் வந்தான். இந்த பூச்சியை கவர் பண்ணுங்க. இந்த மாதிரி பூச்சியெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இந்த மாதிரி பூச்சிலாம் இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நிறையா. இதெல்லாம் வந்து காலில் கடிச்சிடுது நிறைய பேருக்கு. அட்டை தானே இது? இல்லை, இந்த பூச்சி இது. மழை பெஞ்சிட்டு இருக்கனால நிறைய அட்டைலாம் இருக்குங்க, அட்டை பூச்சி எல்லாம். அதான் சொல்கிறாரு. மழை பரவாயில்ல, இந்த டைம்லாம் இவ்வளோ க்ரீனஸ் இருக்காது. இவ்வளோ நல்லா பச்சை பசேன்னே இருக்கு. எடுத்தாச்சு ப்ரோ, கவர் ஆகிட்டீங்க. ஏறிட்டு இருக்கீங்க, கிருஷ்ணகிரிலேருந்து தானே ப்ரோ வரீங்க? எப்படி இருக்கு? 3வது டைம் எதுக்கு வரீங்க? என்ன இங்கே உங்களுக்கு பிடிச்சிருக்கு? என்ன பிடிச்சிருக்குதுன்னா சிவன் சாமியை பார்க்க தான் வரும். அவளுக்கு அவரை பார்க்கறது தான் பெரிய விஷயம். ஆன்மீக பயணமாக தான் வரீங்க? ஆமாம். ஓகே ஓகே ஓகே. நீங்களாம் ப்ரோ? முழுக்க ஆன்மீகம் தான். எல்லாருமே 3வது டைமா? சூப்பர் சூப்பர் ப்ரோ. நல்லா இருக்குங்களா? கிளைமேட்டுமே சூப்பராக இருக்குது இன்னைக்கு. ஆமாம், பார்த்தா போதும். ஆமாம், ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துருக்குறோம் வேற. சேம். நீங்கள் அந்த சிவனை பார்க்கணுன்னு சொன்னனால அந்த மலையோடய கவர் ஆகிட்டீங்க. ஓகே ஓகே ப்ரோ, சூப்பர். தேங்க்யூ ப்ரோ. பாப்போம். ஆமாம், லூசிஃபர் 2 டேம். மழை பெஞ்சு வலுன்னு இருக்குங்க. அருமை. வயசான காலத்தில் அங்கே பாருங்க, ஐயோ நீ பாரு அங்கே குதிக்கிறாங்க பாரு, ஓடுறாரு பாருங்க. அந்த மனுஷன் எவ்வளோ வயசு இருக்கும் அவருக்கு? அவரை பிடிக்கிறது கடினம் தான் போல. நம்மளாம் எப்போ காலையில் விடியகாலம் 5 மணிக்கா? 2 மணிக்கா? நம்மளுக்கு அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு ஏறி இருக்காரு. பெரிய விஷயங்க. நான் பிடிக்கிறேன் பாருங்க அவரை. கஷ்டம்தான். ஆனால் வாங்க ப்ரோ பயணிப்போம் தொடர்ந்து. தான் வந்துட்டேன். யோ எங்கேயா இருக்க? இல்ல இங்க பாரு, அங்க போய் நிக்கிறான் கை குச்சியாடி.
ஏன் மனுஷனே இல்லை தெரியுமா கூட தான். வணக்கம் ஐயா. எத்தனை வயசுங்க ஆகுது உங்களுக்கு? நம்மளுக்கு 67. 67. 56ல பிறந்தவன். 56. ஓகே. ஆமா சாமி. எந்த ஊருங்கய்யா நீங்க? நம்ம ஊர் அன்னூர் பக்கத்துல கொப்பனூர் கிராமம், ஆலாங்கோட்டை. ஆலங்குடி. ஓகேங்க. ஆமா சாமி. இப்போ எத்தனை மணிக்கு ஏற ஆரம்பிச்சீங்க? இப்போ ஒரு 2 2:30க்குள்ள இருக்கு. அந்த 2 மணிக்கு டைம்குள்ள மேல. அந்த டைம்குள்ள ஏற ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆமா, ஆமா. ஆனா நாங்க ஒரு 1 மணிக்கு ஏற ஆரம்பிச்சோம். சரி, இன்னும் சரி. நாங்க கம்ப்ளீட் பண்ணல. என்ன எங்களை ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. ஐயோ, இல்ல இல்ல அப்படிலாம் நான் சொல்ல முடியுமா? இந்த நீங்க நம்ம பசங்க. இல்ல ப்ரோ, இல்ல ஐயா, இந்த வயசுல இவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்கிறதுக்கு அந்த ரீசன் ஏதாவது ரகசியம் எதுவும் வச்சிருக்கீங்களா? ரகசியம் என்ன சாமி, கடவுள் வருஷத்துக்கு ஒருக்கா முடியலைன்னா கூட, நல்லா முடியலைன்னா கூட சிவனை பார்த்து தான் போவேன். வந்துருவீங்க ஆமா, எப்படியும். கண்டிப்பா. அப்பங்காலத்துல இருந்து உங்களோட சின்ன வயசுல இருந்து வரும். தொழில் விவசாயங்களா ஐயா? விவசாயம் தான் சாமி. இப்போ உங்களுக்கு. விவசாயம் ஒடுங்கி போச்சு, நீ வேலைக்கு போயிட்டு இருக்கேன். வேலைக்கு போய். மரக்கடை. சரிங்க சரிங்க அன்னூர். சரிங்கய்யா. நன்றிங்க. என்ன இந்த இல்ல இந்த அளவுக்கு எனர்ஜியா எங்களால இருக்க முடியுமான்னு தெரியல உங்க இதுல. மகாராஜா, நீங்க எல்லாம் 100 வயசு ஆமா. மேல இருப்பீங்க. சிவனுடைய அருள் என்ன நன்றி. எனக்கு வந்துருக்கிறது நம்மளுக்கு தோணுது, உங்ககிட்ட சொல்றேன். நன்றி 100 வயசுக்கு நீங்க மேல இருக்கும். நன்றிங்கய்யா. உங்க வாக்கு உங்க பழகிட்டோம். குடும்பம் எல்லாருமே நல்லா மட்டும் இல்ல, இருக்கும். உங்க குடும்பம் பூரா நல்லா இருக்கும். அப்பா அம்மால இருந்து வாரிசுல இருந்து எல்லாம் நல்லா இருக்கும். நன்றி. நம்மளுக்கு அதுதான் ஆசை. கண்டிப்பா. நம்மள பார்த்த உடனே நம்ம பசங்க, ஆ. நம்ம அக்கா பசங்க பேசுறோம். ஓகேங்க. அதெல்லாம் உங்க அளவுக்கு ஆக்டிவா இருந்தாலே போதும். பரவாயில்ல. கண்டிப்பா சரி. நடக்கு சாமி. நாம் இல்லாத காலத்துக்கு இன்னும் ஒரு காலத்துக்கு தோணி பேசுவீங்க. ஓகே. நிறைய மேல கோயில் இந்த மாதிரி சொன்னாரு, அதே மாதிரி நடக்குது. கண்டிப்பா. சாமி வா, மூளை குடி குடி. பார்த்து ப்ரோ. சரிங்க. நன்றி. ஓகே. நல்லா இருக்கு. பை. நல்லா இருக்கு. நன்றி. சரிங்க. பயணத்தை தொடங்குங்க. நாங்களும் ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படியே உங்க கூட. கண்டிப்பா வா சாமி. நீங்க முன்னாடி போகலாம். இல்ல நீங்க முன்னாடி போங்க. உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நாங்க வந்து கண்டிப்பா. இருக்கு. நம்ம இன்னைக்கு மட்டும் அந்த அந்த ஆண்டவனை நான் மனசுலயே டெய்லி நினைக்காத நாள் இல்ல. இங்க வந்து நினைக்கணுங்கிறது சாமி. எப்பவும் நினைச்சேன். எப்போதுமே மனசளவுல நினைச்சிட்டு வரி. சரிங்க. சரிங்க. போங்க, நாங்க பின்தொடர்றோம் உங்களை. சரி சாமி. அங்க ஐயா போலாம். எல்லாம் பக்கத்து வீடு தாங்க. அப்படிங்களா? ஒரே ஊரு. ஒன்னாதான் வந்தீங்களா? ஆமா. சரிங்க. நான் சைக்கிளிங் கூட ஒரு வருஷம் வந்துட்டு 7-8 பேர் வந்தோம் சாமி. 7 பேர் பஸ் வந்துட்டாங்க. நம்மளுக்கு ஒரு ஆர்வம். அந்த பகவான எப்படி இருந்தாலும் சைக்கிள்ல 3 முறை பார்க்கணும்னு. ஒரு முறை இவ கூட இங்க வந்து பூண்டில் நிறுத்தும் போது நான் சைக்கிள்னு தெரியுது, வீலுக்கே தெரிஞ்சது. நம்ம வீட்டுல சொன்ன வேண்டாமாங்கன்ட்டு நான் சைக்கிள்லயே வந்து ஆண்டவன் மேல 7 மலை ஏறி இறங்கி சைக்கிள்லயே போயிருக்கீங்க. சைக்கிள் பெரிய நாங்க கீழே இறங்கலாவே 2 முறைக்கு விட மாட்டேன்ட்டாங்க வீட்டுல. ரொம்ப இப்ப நெரிசல் ஆகி போச்சு அப்படின்ட்டு. அப்புறம் 2வது டிவிஎஸ் எடுத்துட்டு வந்தேன், அவருக்கு தெரியாம. ஓகே. அப்புறம் டிவிஎஸ் எடுத்துட்டு வந்து கேள் நிறுத்தி போட்டு அத்து சோடிக்கிறாங்க. டிவிஎஸ் நம்மளுதான் ஸ்டார்ட் ஆகாம. அப்புறம் அந்த ஆண்டவனுடைய ஆசையில அது நிறுத்தி போட்டு 7 மலை ஏறி கீழே மட்டும் பூண்டியோட எப்பவுமே இதுவரையும் போனது இல்லை. இங்க பூண்டியத்துல மேல வந்து அந்த சிவபெருமான் முகத்தை பார்த்துட்டு தான் போறோம். ஆமா, கண்டிப்பா அது பெரிய பாக்கியம் தான். கண்டிப்பா நாம அங்கிருந்து வரும்போது ஏற முடியாதுன்னு தவிர இங்க வந்தா தைரியம். அது வரும்போது நம்ம ஏறுறது தெரியாம ஏறிடுவோம்ல. போக முடியாது அப்படின்னு நினைச்சோம். சரி முடிஞ்சா பார்ப்போம், இல்லாட்டி போயிடலாம். மழையே இருந்தாலும் தவிர்த்துட்டாலும் அந்த பராசக்தி பார்க்கணும், சிவனை பார்க்கணும். உலகத்தையே அவர் கையில் தான் இருக்கு. ஓகே. சரிங்க. நமக்கு புத்தி தெரிஞ்சப்ப நான் 7வது படிக்கும் போது எங்க அப்பாவோட வந்துட்டு இருக்கிறேன் இங்க. ஆமா, பெரிய விஷயம். இன்னும் ஒரு வருஷம் கூட விட்டதில்லை. இல்ல. அப்பா டெத் ஆன போதும் ஒரு வருஷம் வரைக்கும் ஏறக்கூடாது. அந்த வருஷத்துல அந்த மட்டும் ஏற மாட்டான். ஓகே. இல்லாட்டி பங்குனி மாசம் தவறாம நான் பண்ணாரி நாளைக்கு கொண்டோம்னா இன்னைக்கு வந்துட்டு போய் மறுச்ச நாள் கொண்டாந்து கரெக்டா அந்த டைம். அந்த நம்ம ஊர்ல அங்க திருவிழா வர டைமுங்களா? நாளைக்கு கொண்டா. ஓகே. கரெக்டா அங்க வந்துட்டு போவோம், நான் மறுச்ச நாள் கொண்டா. ஓகே. தவறாம மாட்டோம். பங்குனி மாசம் வந்துட்டு போயிட்டு அடுத்த நாள் அது வந்து ஸ்டார்டிங் டேட் நாளைக்கு வந்து ஆரம்பிப்பாங்க. நாளைக்கு கொண்டா ஆரம்பம். இப்போ உங்க பசங்க எல்லாம் வராங்களா?
நம்ம பசங்க வர்றாங்க. நம்ம பொண்ணுக்கெல்லாம் ஒரு 3 சின்ன வயசுல ஒரு 3 வருஷம் விடாம கூட்டிட்டு வந்தேன். தண்ணி வாக்க மட்டும் எங்க போட்டு அமுத்தி தண்ணி வாத்து போடுறத கேள்வி தண்ணி வாத்து போடுறத போகணும். அது வாத்தாத்தான் நல்லது. அந்த வாத்து போட்டு போய் சாமி கும்பிட்டா வரம் கிடைக்குமான்னு பாப்பா கிட்ட சொல்லி தண்ணி கீழே அமைக்கி அப்புறம் கடுக்கணுக்கு பார்த்து பயப்படுறாங்க குழந்தைகள. ஆமா ஆமா, கொஞ்சம் பயமா 3 வருஷம் விடாம போட்டு பரவாயில்ல. நல்ல ஒரு மனதைரியம் கொண்டு வரும். ஏஜ் அட்டன் பண்ணாலும் பொண்ணுங்க வர்றதில்ல. வரதில்ல. பையன் வர்றான், பையன் சென்னையில் இருக்கிறான். எப்பவுமே எந்த இப்ப வர்ற குளிர் டைம்ல அடிச்சாலும் அடுத்த வாரத்துல அவங்க தண்ணி 4 வாக்காம பேரு மட்டும் ஒரு வருஷம் வருஷம் வந்து போறாங்க. கார் வைக்க எடுத்துட்டு வந்து. அப்பதான் நம்மளுக்கு மனசு நிம்மதி. சரிங்க. அப்படி வாங்க. நன்றி. முன்னால போலாம். நன்றிங்க. வாங்க. இல்லாட்டி 12 மணிக்கு ஏறணும்னா 6 மணிக்கு சாமி கும்பிட்டு சூரியோதயம் பார்த்துருவோம். இன்னைக்கு மழை ஆனதுனால 2 மணிக்கு 2 மணிக்கு தான். 2 மணி நேரம் லேட்டு. சரிங்க. நன்றி. இல்ல புரியல, என்ன கேட்ட? கொடுத்தா நல்லா இருக்கும். எதுக்கு கஷ்டப்பட்டு வந்து பாக்குறியா? கஷ்டப்படவே தேவையில்லையே. நம்ம உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா அவர் மாதிரி ஓடி இருந்திருக்கலாம். எத்தனை வயசு சொன்னாரு? 67 வயசுல ஓடுறாரு. காணாம பாரு. நீங்க சிஸ்டம், கம்ப்யூட்டரு, சிஸ்டமு, ஏசி ரூம்னு உட்காந்து முழுசா பழுதடைஞ்சு விட்டோம். நீங்க மட்டும் தான் வந்தீங்களா? என்ன நீங்க மட்டும் தானா? நீங்க எதுவும் வேண்டுதலா இல்ல சும்மா கொடுக்குறீங்க? சும்மா தான். கண்டிப்பா. உங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டம் சாத்தாங்குளம். அங்கிருந்து வந்திருக்கீங்க? பரவாயில்ல. சரியான லாங்க தான். எவ்வளோ நாள் என்னைக்கு கிளம்புனீங்க? நாங்கள் நேற்று காலைல ஒரு நாள் தானேயா? நேற்று காலைல அங்கேருந்து கிளம்புமா? நேற்று நைட்டு மழையா நைட்டு ஸ்டார்ட் பண்ணி 10:30. சரிண்ணா. மழை பெஞ்சிட்டே இருக்குமா? லைட்டாக தூரல் போட்டுச்சு. மேல இங்க மழை இல்ல, கீழே தான் மழை ஃபுல்லா. கீழே மட்டும் ஆமா, கீழே நல்ல மழைங்க. தண்ணி நிறைய நிக்கிற வரைக்கும் மழை. இது வந்து அங்கே அப்பப்போ தூரல் லைட்டா தூரல் தான் போட்டுச்சு. ஆமா. அப்படியே வந்துட்டீங்க. சரிங்க. நீங்க மட்டும் தான் வந்துருக்கீங்களா? இல்லை நம்ம நண்பர்கள் நிறைய வராங்க. சரி. ஓகே. என்ன தம்பி இறங்குறப்ப தான் கால் ஆடணும், இப்பயே ஆடுது உனக்கு? ரெஸ்கியூ டீமை கூப்பிட்டுமா? அவர் என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து உருட்டி விட்டுருவாங்க. கீழே போய் ரீச் ஆயிரு ஈஸியா. வாங்க ப்ரோ, போவோம். வராங்களா? ஓகே வாங்க. நாங்கள் ஒரு 8 பேர் கொண்ட குழு வந்தோம். 6 பேர் போயிட்டாங்க போல மேலே. நெருங்கிட்டோம். இன்னும் 5 நிமிஷம் தான். வெள்ளியங்கிரி ஆண்டவரை தரிசிக்க போகிறோம். வாங்க. ஒரு கடுமையான மலைப்பயணம் தான். ஆனால் இந்த மலைப்பயணம் நிறைய விஷயத்த புரிய வைக்கும் வாழ்க்கையை பற்றி. என்னென்னங்கிறது நான் சொல்கிறேன். இந்த கலர்னால் கொஞ்சம் பாருங்கள். இது வந்து திருநீர்னு சொல்லி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இது கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டோட ஒரு மூலையில் கட்டுவாங்க. அது ஒரு சில நல்ல பலன்கள், குட் வைப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இங்கே மேலேருந்து எடுத்துகிட்டு போகிறது அது கேள்விப்பட்டேன். கொஞ்சம் கீழே கொஞ்சம் வழியில் கொஞ்சம் கீழே வந்தாங்க. கீழே வர்றேன். அங்கேருந்து ஆடியன்ஸா? ஓகே ப்ரோ. அதாவது நம்ம கிருஷ்ணகிரி பாசி இருக்காங்க, அவங்களே டெவலப் பண்ணி விட்டாங்க நம்ம யூடியூப்.